அவர் ஆர்மி ஆபீஸ்ன்றத மீறி எவ்வளவோ தீவிரவாதிகள் கிட்ட அவர் சண்டை போட்டிருப்பாரு. ஆனா ஒரு நல்ல மனுஷனோட மகனை வந்து இந்த அளவுக்கு நம்ம இழிவுபடுத்திருக்க வேண்டாம். என்ன சொல்றது, எப்பயுமே மக்களுக்கு நன்றி கம்மி இல்லைங்களா, அதனால அப்படிதான் செய்வாங்க. ஆனா தன்னுடைய சொத்தை பிரபஞ்சம் இருக்கிற வரையும் தர்மத்துக்காக கொடுப்பேன்னு சொன்ன ஒரு நல்ல மனுஷியோட பிள்ளைய இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்க கூடாது. அவர் பண்ண தர்மங்கள்னால் நிச்சயமா விஜய் பிரபாகரன் ஒரு நாள் பெரிய இடத்துக்கு வருவாரு. ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுங்களேன், ஒரு நாள் சாப்பாடு போட்டா கூட நீங்க 6 மாசம் கழிச்சு வந்தா வாலாட்டும். ஆனா மனுஷனுக்கு 6 மாசம் போட்டுட்டு ஒரே ஒரு நாள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எங்கேயாவது திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஊரே கதறி அழுதது அந்த ஒரு நாளைக்கு தாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து உலகத்திலேயே இனிமே பார்க்க முடியாதுங்க. ஆனா அடுத்த முறை 26 சட்டசபை தேர்தல் வந்து தம்பி எப்ப நின்னாலும் எங்க வாக்கு அவருக்கு மட்டும்தான். சின்ன சின்ன பசங்க தான் வரட்டுமே, வயதானவங்க தான் இருக்கணும் பதவியிலன்னு ஏதாவது கட்டாயமா என்ன? அப்படியெல்லாம் இல்லைல்ல, எல்லாருமே வரலாமே. எல்லாருமே வயிற்றுல இருந்து பிறக்கும் போது புத்திசாலியாவோ அரசியல்வாதியோ பணக்காரனாவோ பிறக்கிறது இல்லை. கொஞ்சம் சின்ன பசங்களையும் வாழ விடுங்களேன், கொஞ்சம் சின்ன பசங்களையும் நல்லது செய்ய விடுங்களேன். பேரும் புகழும் தனக்கே கிடைக்கணும்னு என்ன இருக்கு சொல்லுங்க. இப்ப தேடி வந்து ஒரு சாமியா மதிச்சு அவருக்கு நாங்க பத்திரிக்கை வச்சிருக்கோம். இவர் கோவிந்தராஜன், விஜயகாந்த் சார் மேல ரொம்ப கிரேஸ். நான் சாயி அஞ்சலி. எங்களுடைய 60வது கல்யாணம் ஜூலை 6ஆம் தேதி நடக்க போகுது. அதனால ஒரு சாமியா நினைச்சு அவர்கிட்ட பத்திரிக்கை கொடுக்கணும் தான் 2 பேரும் இங்க வந்திருக்கோம். அவ்வளோ பெரிய பரோபகாரியோட வாழ்த்துங்க இருந்தா நாங்க 2 பேருமே ரொம்ப நல்லா இருப்போம். அந்த ஒண்ணுத்துக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அப்படி ஒரு வாழ்ந்து மறைஞ்ச ஒரு வள்ளல் வந்து இனிமே கிடைக்க முடியாது. அட்லீஸ்ட் இருக்கும்போதாவது இதை செலிப்ரேட் பண்ணணுன்றதால தான் நாங்க வந்திருக்கோம். அவங்களுக்கும் பிரேமலதா மேடமுக்கும் சேர்த்து தான் அந்த பத்திரிக்கை வச்சிருக்கோம். அவங்களோட பிளெஸிங்ஸ் இருந்தாவே போதும், நாங்க ரொம்ப நல்லா இருப்போம். அதுக்காக தான் வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. இதுவரையிலும் பார்த்ததில்லை. ஆனா எங்க படம் நடந்தாலும் அவருக்கு அவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபர்ஸ்ட் போயிடுவார். இவர் அவ்வளோ கிரேஸ். அவர் மேல நிஜமாவே ஒரு உண்மையான பக்தி உள்ள ஒரு மனுஷன். அவர் ஆர்மி ஆபீஸ்ன்றத மீறி எவ்வளவோ தீவிரவாதிகள் கிட்ட அவர் சண்டை போட்டிருப்பாரு. கார்கில் வார்ல ஆபரேஷன் விஜய் 2த்துலயுமே அவர் இருந்திருக்காரு. ஆனா இவர் எங்க ஹஸ்பண்ட், அவர் ஆர்மி ஆபீசர் அவரு. ஆனா அவ்வளவுலயும் வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு விஜயகாந்த் மேல அவ்வளோ கிரேஸ். ஏன்னா எவ்வளவோ தலைவருங்க எவ்வளவோ செஞ்சிருப்பாங்க, ஆனா தன்னோட பணத்தை இறைச்சது வந்து யாருமே செஞ்சிருக்க முடியாது. அந்த வகையில நாங்க ரொம்பவே அவரை பாராட்டுறோம். அப்படி ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சி அவர் வந்து இழந்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுறோம். ரொம்பவும் அப்ப இல்லாத ரொம்ப ஃபீல் பண்றோம். திருமண நாளுக்காக பத்திரிக்கை வந்திருக்கீங்க. ஆமாங்க. பொதுவாக அந்த மாதிரி பத்திரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் வைப்பாங்க, ஏதாச்சும் ஒரு இதுமா பண்ணுவாங்க. குறிப்பாக கேப்டனோட நினைவுகள் வந்து உங்களோட பத்திரிக்கை வச்சுருக்கோங்க. நான் ஒரு கடவுளாக நினைச்சு கும்பிடுறோம். அதனால இங்கே வந்து வச்சு அவருடைய ஆசீர்வாதம் வேணும்ன்ட்டு நாங்கள் கேட்டோம். கேப்டன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், எப்பயிலேருந்து ரசிகராக இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எதுவும் எனக்கு பேச வரல, எனக்கு துக்கம், எனக்கு இதை வந்து பேச வரல. அவருடைய மகன் வந்து இப்போ அந்த தேர்தலில் நின்றுருக்காரு, விருதுநகர் தொகுதியில். தெரியுமா உங்களுக்கு? தெரியும் ராஜா. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த வச்ச வாக்கு வித்தியாசத்தை வந்து அவர் தோல்வி தழுவிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்றது, எப்பயுமே மக்களுக்கு நன்றி கம்மி இல்லைங்களா, அதனால அப்படிதான் செய்வாங்க. இவ்வளவு வருஷம் வாழ்ந்த விஜயகாந்துக்கு யாருக்குமே அடையாளம் தெரியல. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட நல்லதெல்லாம் தெரியுது. இருக்கிறவங்களை எப்பயுமே நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியாது இல்லையா, நம்ம அப்படித்தானே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தேடுற ஜாதி இல்லையா. ஸோ நம்ம இப்படிதான் பண்ணுவோம். ஆனா அவ்வளோ நல்லது பண்ணவங்க எப்பயுமே தானம் வந்து எப்பயுமே காப்பாற்றும் நம்மளை. தர்மம் தலை காக்கும். அவர் பண்ண தர்மங்கள்னால் நிச்சயமா விஜய் பிரபாகரன் ஒரு நாள் பெரிய இடத்துக்கு வருவாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிறைய உண்டு. இந்த தோல்விக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொன்னேங்க, ஒரே ஒரு விஷயம், மக்களுக்கு நன்றி கம்மிங்க. நன்றி ரொம்ப கம்மி. ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுங்களேன், ஒரு நாள் சாப்பாடு போட்டா கூட நீங்க 6 மாசம் கழிச்சு வந்தா வாலாட்டும். ஆனா மனுஷனுக்கு 6 மாசம் போட்டுட்டு ஒரே ஒரு நாள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எங்கேயாவது திட்டிட்டு தான் இருப்பாங்க. அவ்வளவுதாங்க மனுஷனுக்கு நாய்க்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனா மனுஷனா இருக்க நாயா இருக்க கூட தகுதி இல்லாத மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. அந்த மாதிரி கேட்டகரியில் தான் அவங்களை எடுத்துக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இதை அதிகமா சொன்னா அது அரசியல் ஆயிடும். ஆனா ஒரு நல்ல மனுஷனோட மகனை வந்து இந்த அளவுக்கு நம்ம இழிவுபடுத்திருக்க வேண்டாம். ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. நம்ம ஒரு பெண்கள் வந்து எப்பயுமே நகைக்கும் புடவைக்கும் ஆசைப்படாத பெண்களே உலகத்துல இருக்க முடியாது. ஆனா தன்னுடைய சொத்தை பிரபஞ்சம் இருக்கிற வரையும் தர்மத்துக்காக கொடுப்பேன்னு சொன்ன ஒரு நல்ல மனுஷியோட பிள்ளைய இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்க கூடாது. ஆனா யாரோட கஷ்டமும் அவர் எதுவும் பண்ணாது. தன்னோட அம்மா அப்பா பண்ண தர்மம் எப்பயும் அவரை நல்லா வச்சிருக்கோம். அவர் நல்லா இருப்பாரு, தீர்காயுச நோய் நொடி இல்லாம இருப்பாரு. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும்.
இதே தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் அவர் பெரிய தலைவரா வருவாரு. அன்னைக்கு நான் இருக்கணும் இல்லையோ, நிச்சயமா மீதி இருக்கிற உலகம் பார்க்கும். நன்றின்றது இருந்ததுன்னா நிச்சயமா அவர் வருவாரு. எங்களுக்கு அந்த நம்பிக்கை நிறைய உண்டு. நம்பிக்கை தானம்மா வாழ்க்கை, வேற என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஆனா தோல்வி நீங்க உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? நிச்சயமா ஜீரணிக்க முடியலங்க. நிச்சயமா ஜீரணிக்க முடியல. ஒரு நல்ல மனிதரை மறுபடியும் இழக்கிறதுக்கு மக்கள் தகுதியாயிட்டாங்க. அதனால இந்த மக்களை வந்து எதுக்குமே உதவாத ஒரு மக்கள் தான் சொல்லணும். யாரு எடுப்பாங்க யாரு கொடுப்பாங்கன்னு தெரியாத ஒரு ஜீவன்ல வந்து என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா என்ன பண்றது, சில விஷயங்களை இதுவும் கடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் நம்ம இருக்கோம். ஆனா நிச்சயமா அவர் பண்ண தர்மத்துக்கும் நல்லதுக்கும் அவர் நல்லா வருவாரு. நீங்க நினைச்ச மாதிரி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் விருதுநகர் தொகுதியில மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வந்து நினைச்சாங்க. பட் இது வந்து எதிர்பாராத தோல்வி. இந்த தோல்விக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கு? மக்கள் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. பட் அவங்களோட பிரபலத்தை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கு. கணக்கு வாக்கு எண்ணும் போது அது வந்து தப்பா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு குற்றத்தை வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறாங்க? எனக்கு அந்த அளவுக்கு அரசியல் பத்தி தெரியாதுங்க. அவங்க வந்து இதுலயே ஊர்னதால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், இல்ல நிறைய ஞானம் இருந்திருக்கலாம். நிச்சயமா இருக்கும். ஏன்னா ஒரு சமூக விஷயங்களையே தலையிட்ட ஒரு ஜீவன் ஒரு கட்சிக்காக கஷ்டப்பட்டிருக்காரு. அவங்களோடயே சேர்ந்து பயணிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் நிறைய தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு பொதுமக்கள் தானே, அவ்வளவு தெரியலங்க. ஆனா அடுத்த முறை 26 சட்டசபை தேர்தல் வந்து தம்பி எப்ப நின்னாலும் எங்க வாக்கு அவருக்கு மட்டும்தான். ஏன்னா எப்பயுமே எடுக்கிற ஜாதிக்கே கொடுத்து பழகணும். கொஞ்சம் கொடுத்த ஜாதிக்கும் கொஞ்சம் கொடுக்கலாமே, தப்பு ஒண்ணும் இல்லையே. மறுவாக்கு எண்ணிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எந்த அளவு சாத்தியம்ன்றது அரசு தான் தீர்மானிக்கணும். ஆனா பரிசீலிக்கப்படணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை. மறுவாக்கு எண்ணிக்கை வச்சா வாய்ப்பு. அது நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. மக்கள் எந்த அளவுக்கு அவருக்கு போட்டிருக்காங்க, இல்ல நடுவுல என்னென்ன நடந்திருக்குன்றது அவங்களுக்கு தானே தெரியும், சம்பந்தப்பட்டவங்களுக்கு. நாங்களும் உங்களை மாதிரி சாமானிய மனுஷங்க தானே, எங்களுக்கு அவ்வளோ எல்லாம் தெரியாது. சொல்ற மாதிரி 2026 தேர்தலில் வந்து அவருடைய மகன் வந்து நிறைய மக்கள் வாக்கில் போட்டுருக்கீங்க. பட் இப்போ கேப்டன் இறப்புக்கு பிறகு மக்கள் எல்லாம் அவரை புரிஞ்சுக்கிட்டாங்களா? தேமுதிக வளர்ச்சி எந்த அளவுக்கு மக்கள் போய் சேர்ந்துருக்கா? நிச்சயமாங்க, நிச்சயமா. ஒரு ஊரே கதறி அழுதது அந்த ஒரு நாளைக்கு தாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து உலகத்திலேயே இனிமே பார்க்க முடியாதுங்க. நம்ம கொடை வள்ளல் எம்ஜிஆர்னு சொல்றோம். எம்ஜிஆர் கூட சமூக பணிக்கு வந்ததுக்கு அப்புறம், அரசியல் பணிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தான தர்மங்கள் எல்லாம் கொடுத்தாரு. இது நீங்க கேட்டும் நான் சொல்லியோ சொல்லல, ஆழ் மனசுலன்னு சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருத்தரோட மன குமுறலும் கூட அது. ஆனா தான் சம்பாதிக்கும் போது மொத்த பணத்தையும் இந்த மாதிரி தான தர்மம் செய்ய யாருக்குமே மனசு வராதுங்க. ஆனா அதெல்லாம் அவர் இழந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே எங்களுக்கு கூட நிறைய புரிஞ்சிருக்குது. ஆனா இனிமே இழப்புகள் வராம இருக்கிறதுக்கும் நல்ல மனுஷங்களை செலிப்ரேட் பண்றதுக்கும் நம்ம பழகிக்கணும். அது ஒண்ணு நான் எல்லார்ட்டையும் கோரிக்கையா வைக்கிறேன். பாக்குறதெல்லாம் பொண்ணுன்னுட்டு ஏமாந்து போற தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் நல்லது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்கிற ஒரு சக்தி வேணும். படிச்சும் புண்ணியம் இல்லாம போய் மறுபடியும் எடுக்கிறவங்கிட்டயே குப்பையை கொட்டுறதுன்றது தப்பான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு இன்னொருத்தர் மாறட்டுமே, என்ன தப்பு இருக்கு? சின்ன சின்ன பசங்க தான் வரட்டுமே, வயதானவங்க தான் இருக்கணும் பதவியிலன்னு ஏதாவது கட்டாயமா என்ன? அப்படியெல்லாம் இல்லைல்ல, எல்லாருமே வரலாமே. தனிப்பட்ட முறையில யார் மேலேயும் எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, விரோதமும் கிடையாது. ஆனா சின்ன பசங்க வரட்டும். அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குது, எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்றது வயசானவங்களே இருந்தா எப்படி புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும்? கொஞ்சம் சின்ன பசங்க வந்தா தானே எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அவங்களுக்கு எந்த அளவு புத்தி இருக்குன்றது அவங்கள களத்துல இறக்கி விட்டாதான் தெரியும். சும்மாவே வேடிக்கை பார்த்து அவன் சின்ன பையன், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு மட்டம் தட்டுறதை முதல்ல நிறுத்தணும். எல்லாருமே வயிற்றுல இருந்து பிறக்கும் போது புத்திசாலியாவோ அரசியல்வாதியோ பணக்காரனாவோ பிறக்கிறது இல்லை. எல்லாம் ஒவ்வொரு அடிப்பட்டு அந்த பாடத்துல தான் நம்ம வெளில வந்திருக்கோம். அந்த பாடம் அவங்கள கத்துக்கட்டுமே, அவங்கள நல்லா வரட்டுமே. என்ன இருக்கு? எவ்வளவு சம்பாரிச்சாலும் நம்ம பணத்தை சாப்பிட முடியாதுங்க. நம்மளோட புண்ணியம் மட்டும்தான் நம்மளை வாழ வைக்கும். சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட முடியும். எவ்வளவுதான் சம்பாரிச்சுட்டே இருப்பாங்க. கொஞ்சம் சின்ன பசங்களையும் வாழ விடுங்களேன், கொஞ்சம் சின்ன பசங்களையும் நல்லது செய்ய விடுங்களேன். பேரும் புகழும் தனக்கே கிடைக்கணும்னு என்ன இருக்கு சொல்லுங்க? நல்லதோ கெட்டதோ 4 பேருக்கு கொடுத்து கத்துக்கணும் இல்லையா? அதுதானே நம்மளோட பெருந்தன்மை, பெரியவங்களோட மரியாதை. தர்மம் தலைக்காட்டுன்னு சொல்லுவாங்க. கேப்டன் பண்ண தர்மங்கள் சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சும் தெரியாம நிறைய தர்மங்கள் பண்ணியிருக்காரு. பட் அந்த தர்மம் வந்து கேப்டன் தலை காட்டுல ஒரு எண்ணம் இருக்கா? நிச்சயமா இல்லைங்க. அவர் வாழ்ந்த வரையும் ராஜ வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவர் கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையாகி அவரை யாருன்னே தெரியாம அவர் இறந்து எவ்வளவோ வருஷம் கழிச்சியோ எவ்வளவு மாசம் கழிச்சியோ பொதுமக்களுக்கு தெரிய வர்றதை விட அவரோட அந்தந்த சூழ்நிலையை வந்து ரொம்ப அழகா ஸ்டேட்டஸை போட்டாங்க. அந்த மாதிரி யாருமே பண்ணலங்க, எந்த தலைவருக்கும் பண்ணலங்க.
அவர் இன்டென்சிவ் கேர்ல இருக்காரு, இப்படி இருக்காரு, அப்படி இருக்காருன்னு தான் சொல்லி ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் இழுத்தடிக்காம அப்பப்ப என்ன சூழ்நிலையோ அதை ரொம்ப அழகா தெளிவா பொதுமக்களுக்கு விளக்குனாங்க. அதுவே நம்மளுக்கு எல்லாம் பெரிய சந்தோஷம் தானே சொல்லுங்க. இவ்வளவு சம்பாரிச்சு அவரோட தர்மம் தலை காத்தது அந்த ஒரு விஷயத்துலதான். அவர் நல்லா வாழ்ந்தாரு. இப்ப வெளியில பாக்குற இடம்லாம் பாருங்க, விஜயகாந்த் சார் மாதிரி செய்யணும், விஜயகாந்த் சார் மாதிரி செய்யணும் தான் இப்ப ஒவ்வொரு நடிகரும் புற்றீசல் மாதிரி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இனிமே நிறைய பேர் வருவாங்க. அதுக்கெல்லாம் யாருங்க ஆலமரம் விதை சொல்லுங்க? விஜயகாந்த் சார் தானே. நம்ம எம்ஜிஆரையே பார்த்து பழகி போயிருந்தோம். அவர் போனதுக்கு அப்புறம் தானம் பண்றதுக்குன்னு யாருமே கிடையாது. இப்போ அந்த காலத்துல ஒரு கர்ணன், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், நாங்க இப்ப விஜயகாந்த் விட்டா ஆளே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பேர் எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். பணத்தெல்லாம் எப்ப வேணாலும் சம்பாரிச்சிடலாங்க. படிப்பு எந்த வயசுல வேணாலும் படிக்கலாம். ஆனா மரியாதையும் பெருமையும் புகழையும் சம்பாதிக்கிறதுன்றது அந்தந்த வயசுல நடக்கல, எப்பயுமே நடக்காதுங்க. அந்த வகையில ஒரு பெரிய புண்ணியஸ்தர் அவரு. நிச்சயமா கிடையாதுங்க. இது ஒரு படிதான் அவர் ஏறி இருக்கார் விஜய் பிரபாகரன் சார். அடுத்த படியிலேருந்து அவருக்கு எல்லாமே வெற்றி தான். அப்படி ஒரு அம்மா ஆசான் மாதிரி நிற்கும் போது அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. நிச்சயமா அவர் வருவார் பாருங்க. நீங்க இந்த கேமரா பிடிச்சிட்டு எடுக்கிற நீங்களே ஒரு நாள் கை தட்டுவீங்க பாருங்க, அந்த அம்மா சொன்னது நடந்ததுன்னுட்டு. நிச்சயமா நடக்கும். ஏன்னா ஒரு அம்மாவா நான் என்னோட பிளஸிங்ஸ் அவருக்கு என்னைக்கு உண்டு. எங்க குடும்பத்துல எவ்வளவோ படங்க வந்தா கூடமோ அவர் ப்ரையாரிட்டின்னு கொடுக்கறது விஜயகாந்த் படத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாரு. ஏன்னா அவர் அவ்வளவு நல்லவருன்றது அவருக்கு புரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு புரியலங்க. அப்போ இழந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப வலிக்குது. இப்ப தேடி வந்து ஒரு சாமியா மதிச்சு அவருக்கு நாங்க பத்திரிக்கை வச்சிருக்கோம். ஆண்டவன் புண்ணியத்துல அவரோட ஆசீர்வாதத்தாலையும் அந்த குடும்பத்தோட ஆசையாலையும் நாங்க ரொம்ப நல்லா இருப்போம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை நிறைய உண்டு. கேப்டன் இறப்புக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து 20 லட்சம் மக்கள் வந்திருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் கூட்டம் இறந்து இந்த அளவுக்கு நிச்சயமா கிடையாதுங்க. நிச்சயமா கிடையாது. எம்ஜிஆர் இறந்தப்போ நிறைய பேர் வந்தாங்க, அண்ணாதுரைக்கும் வந்தாங்க, எல்லாருக்கும் வந்தாங்க. ஆனா இந்த அளவு சரித்திரங்க. இது உண்மையிலேயே சரித்திர நாயகன் அவரு. இந்த அளவு ஒரு சாவுக்கு இன்னைய வரலையும் வராங்க பாருங்க. யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை பேர் போறாங்க. ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு கலைஞர் சமாதிக்கோ இல்ல அண்ணா சமாதிக்கோ இல்ல எம்ஜிஆர் சமாதிக்கோ இல்ல ஜெயலலிதா சமாதிக்கோ எல்லாம் போறாங்க. சும்மா சுத்தி பார்க்க போவாங்க. ஒரு உள்ளார்த்தமான ஒரு அன்போடையும் மரியாதையோடையும் பக்தியோடையும் வர்றது இந்த இடமா மட்டும்தான் இருக்கும். உண்மையிலேயே நான் என்ன வந்து உதாரணமா வச்சுதான் மத்தவங்களை பார்ப்பேன். நிச்சயமா என்ன மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் வருவாங்க. இங்க யாரை வேணாலும் இன்டர்வியூ எடுங்க, அந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. நிச்சயமா இல்லைங்க. ரொம்ப நிம்மதியை கொடுக்குற இடமா, நாங்க நல்லா வாழ போறோம்ன்றது அறிகுறியா சொல்ற இடமா, ரொம்ப சந்தோஷமான ஒரு இடமா தான் இருக்குது. அவர் இறந்துட்டாருன்றது வந்து ஒரு பெரிய துக்க செய்தி தான். ஆனா உடல் தாங்க மறைஞ்சது. அவரோட மனசோ அவரோட ஆத்மாவோ எப்பயும் எங்களை சுத்திட்டு தான் இருக்கும். நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் எங்க இருந்தாலும் நல்லதான் பண்ணுவாரு. நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க, நிறைய வருத்தப்பட்டாங்க, நிறைய இழந்துட்டோன்னு ஃபீல் பண்ணாங்க. இருந்தப்போ அந்த அளவு தெரியாது இல்லைங்களா. எப்பயுமே அவர் தெரிஞ்சு செய்யறது இல்லை இல்லையா தானத்தை. அவர் 4 பேர் மாதிரி பப்ளிசிட்டி பண்ணியிருந்தா அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். அவர் தான் இந்த கை கொடுக்கறது அந்த கைக்கே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி தெரியும் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், இனி வர காலங்கள்ல கூட யாராவது தான தர்மம் பண்ணணும்னா கூட தயவு செய்து சொல்லிட்டு செய்யட்டும். ஏன்னா சொல்லிட்டு செய்யறதால பப்ளிசிட்டி இல்லைங்க. அவங்கள பார்த்து அவங்கள விட ஒரு கைப்பிடி அதிகமா நம்ம பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த எண்ணத்துக்காக தான் கேட்கிறேன் நான்.